பொன்முடி மீது அபாண்ட பழி. பரிதவிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை. பாண்டியன் ஏகலைவன் சங்கருக்கு கண்டனம். இதுதான் இன்றைய தலைப்பு. ஊழல் என்றால் திமுக, திமுக என்றாலே ஊழல் என்பதை நாடறியும். நாடறிந்த ஊழல் கட்சியான திமுக அமைச்சர் பொன்முடி ஊழல் வழக்கில் 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றுள்ளார். அதிகம் படித்தவர், சகலகலா வித்தை கற்றவர், இந்த வழக்கை தூள் தூளாக்கும் வல்லமை பெற்றவர். ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் பொன்முடி ஒரு பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சாது. காசில்லாமல் கலைக்கல்லூரியில் படித்து மந்திரியாகி பொறியியல் கல்லூரி நடத்துபவர். தமிழ்நாட்டில் மட்டுமே ஏராளமான பள்ளி கல்லூரிகளும் ஏராளமான சொத்துக்களையும் வாரி குவித்தவர். அவருடைய சொத்துக்களை பட்டியலிட்டால் குருடன் கூட மதிப்பீடு செய்வான், லட்சம் கோடி என்று. இதில் வெளிநாடுகளில் இருக்கிற சொத்துக்கள் தனி. வழக்கு என்னவோ 1.25 கோடி சொத்துக்கான தண்டனை. ஒரு பியூன் வேலை பார்ப்பவரே தமிழ்நாட்டில் 100 கோடிக்கு மேல் சொத்து சேர்க்கும் நிலை இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கு 25 கோடிக்கு சொத்து சேர்க்கிறார். ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் 1000 கோடிக்கு பொருள் ஈட்ட முடிகிறது. அப்படி இருக்க பல முறை அமைச்சராக இருந்த ஒருவர் லட்சம் கோடி சம்பாதிப்பது சாதாரண விஷயம்தான். லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கை பாருங்கள். 1.25 கோடி ஊழலாம். பொன்முடி இந்த வழக்கை மேல்முறையீட்டில் ஊதி தள்ளிவிடுவார். அபராதம் 50 லட்சமாம். பொன்முடி மீதான வழக்கை பார்த்து மக்கள் வேறு வழியாக சிரிக்கிறார்கள். லட்சம் கோடி ஊழல் செய்தவருக்கு 1.25 கோடி ஊழல் வழக்காம். தமிழா பாண்டியன், ராவணா ஏகலைவன், சவுக்கு சங்கர் போன்றோர் பொன்முடி உள்ளிட்ட 3 அமைச்சர்களை மட்டுமே குறிவைக்கிறார்கள். 30 அமைச்சர்களும் ஊழலில் ஈடுபடும் போது 3 பேரை மட்டும் குறிவைப்பது கண்டிக்கத்தக்கது. பொன்முடி ஊழலின் குற்றவாளி. பொன்முடி ஊழலின் முதல் குற்றவாளி கருணாநிதி. அவர் ஆட்சியில்தான் இவர் ஊழல் வேட்டையை துவங்கினார். பொன்முடி ஊழல் செய்தது கருணாநிதிக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அவர்தான் முதல் குற்றவாளி. பொன்முடியின் ஊழல் ஸ்டாலினுக்கு மிக நன்றாக தெரியும். தெரிந்தே ஊழலுக்கு துணை நின்ற ஸ்டாலின் 2வது குற்றவாளி. ஊழலுக்கு எதிராக வலிமையான சட்டம் இயற்றாமல் பெரும் படை அமைத்து ஊழலை தடுக்காத மோடியே எல்லாவற்றுக்கும் மேலான குற்றவாளி. பொன்முடி மீது 1.25 கோடி ஊழல் வழக்கு என்பது முழு மோசடி, அபாண்ட பழி. புதிதாக வழக்கு பதிந்து மொத்த சொத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். அனைவருக்கும் வணக்கம்.